அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அந்த வயர்க்கூடையில் பூ செஞ்சு எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த பூ செய்கிறதுக்கு ஒரு வயர் 6 இன்ச்சில் ஒரு வயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு 3 சுற்று அல்லது 5 சுற்று விரலில் பெரட்டி வச்சு சுற்றிக்கிறணும். சுற்றிட்டு அந்த வயரை இந்த மாதிரி உள்ளே சொருகி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் வயரை உள்ளே கொடுத்து எடுத்து ஒரு நாட் மாதிரி வரும். அதை அப்படி மடித்து வச்சு திருப்பி உள்ளே கொடுத்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி அதில் அந்த லூப்பில் இந்த உள் வயரை எடுத்து சொருகினமாக்கு ஒரு மொட்டு மாதிரி வரும். இப்படி ஒவ்வொரு முட்டாக தனித்தனியாக 5 மொட்டு போட்டுக்கிறணும். 5 மொட்டு போட்டுட்டு அடுத்து அதுலேயும் இன்னொரு ரவுண்டு வரணும். பாருங்கள், இப்படி உள்ளே கொடுத்து வயரை எடுத்துக்கணும். அதை அப்படியே வயர் ஃபுல்லாக இழுத்துட்டு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வைக்கணும். இப்படி வச்சுட்டு வெளியில் உள்ள வயரை திருப்பி உள்ளே எடுத்துட்டு மறுபடியும் அந்த வயரை அந்த லூப்புக்குள்ளே கொடுத்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து நல்லா டைட் வச்சுட்டு அதை அப்புறம் மடக்கி முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். அந்த வயரை அதை அப்படி மடக்கி முன்னாடி கொண்டு வந்து திருப்பி உள்ளே கூடி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு லூப் ஃபார்ம் பண்ணி அந்த வெளியில் உள்ள வயரை முன்னாடி கொண்டு வந்து திருப்பி அந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே இழுத்து டைட் வைக்கணும். டைட் வச்சுட்டு அதை அப்படியே முன்னாடி கொண்டு வந்து திருப்பி உள்ளே ஓடி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு லூப் ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி வச்சுட்டு அந்த வயரும் உள்ளே கொடுத்து வெளியே இழுக்கணும். நல்லா டைட் வச்சுட்டு அந்த வயரை நல்லா அந்த கார்னர்லேருந்து 5 மொட்டு போட்டு கார்னர் அப்படி மடக்கி உள்ளே கோர்க்கணும். கோர்த்துட்டு அடுத்த ரவுண்ட் போடணும். இந்த 5 மொட்டு போட்டோம்ல, அடுத்து ஃபஸ்ட்டு மொட்டுலேருந்து 5 மொட்டு போட்டு அதே மொட்டில் மறுபடியும் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி வயரை உள்ளே கோர்த்து நல்லா டைட் வைக்கணும். டைட் வச்சுட்டு அப்படி மடித்து திருப்பி உள்ளே கோர்க்கணும். கோர்த்துட்டு திருப்பி லூப் ஃபார்ம் பண்ண அடுத்த மொட்டுக்கு வச்சுட்டு வெளியில் இருக்கிற வயரை உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து வெளியே இழுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு நல்லா டைட் வச்சுட்டு மறுபடியும் அந்த வயரை மடக்கி முன்னாடி கொண்டு வரணும். அப்படி மடித்து பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு திருப்பி உள்ளே கூடி கோர்த்து லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வயரை உள்ளே கொண்டு வரணும். அந்த அந்த ஹோலில் சொருகி அப்படியே வெளியே இழுக்கணும். இழுத்துட்டு திருப்பி இந்த லூப்புக்குள்ளே வயரை கொடுத்து வெளியே இழுக்கணும். வெளியே இழுத்துடணும். அப்புறம் டைட் வச்சு அதை அப்படியே மடக்கி அந்த மாதிரி மடக்கி உள்ளே கொண்டு வந்து உள்ளே கோர்த்து வெளியே இழுக்கணும். திருப்பி லூப் ஃபார்ம் பண்ணி வயர் உள்ளே கொண்டு வந்து அந்த லூப்புக்குள்ளே கோர்த்து வெளியே எடுக்கணும். இப்படி மாற்றி மாற்றி பெரிய பூவாக வர்ற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டு அடுத்து செகண்ட் ரவுண்ட் போடணும். பூ சின்னதாக இருக்குதுன்னா
மறுபடியும் ஒரு ரவுண்ட் போட்டால் 3 ரவுண்டு போடுறப்போ பூ நல்லா பெருசாக வரும். 5 இதழ் பூவாக போட்டு எடுக்கணும். நல்லா இறுக்கியாக டைட் வச்சுட்டே வரணும், லூஸ் விடக்கூடாது. தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு பூவாக போட்டுக்கிட்டே வரணும், ஒவ்வொரு முட்டை. இந்த பூவிலேயே மாலை செய்யலாம். ஃப்ளவர் வாஸ்க்கும் இந்த பூவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ரவுண்டு போடுவோம். இது ஒரு சின்னதாக இருக்கு, கூடைக்கின்றனால கொஞ்சம் பெரிய பூவாக வேணும்ன்ட்டு. அடுத்து 3வது ரவுண்டு ஒரு மொட்டு போட்டுடலாம். மூணு ரவுண்டு போட்டு முடித்த பிறகு வயரை கட் பண்ணி விட்டுட்டு, அடுத்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு வயரை போடலான்ட்டு இருக்கேன். அதுக்கு 4 அடி, 3 அடியே போதும், இருந்தாலும் கோர்க்கணும் அப்படின்றனால 4 அடி கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி முறுக்கு வரப்போ நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த முறுக்கி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு பின்னணும், இல்லாட்டி போடுறதுக்கு வராது. மல்லிகைப்பூ மொட்டில் மாலையும் போட்டிருக்கிறேன், என்னுடைய சேனலில் இருக்குது. அது போடணுன்னாலும் போட்டு மல்லிகைப்பூ மாலை போட்டுக்கோங்க, பாருங்கள். இது ஒரு வகையான மல்லிகைப்பூ மொட்டு. அதை கொஞ்சம் வயரை கட் பண்ணி விட்டுட்டு கோர்க்கணும்ல, கூடையில் கோர்க்கிறதுக்காக கொஞ்சம் வயர் விட்டு கட் பண்ணேன். இந்த ஒயிட் வயர் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. அது நான் வேஸ்ட்டாக போனால் இன்னும் நிறைய வயர் ஆயிரும். 3 அடி கட் பண்ணிவிட்டு இது ஒரு ரவுண்ட் மட்டும் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த வெளியிலிருந்து உள்ளே கொண்டு அந்த லூப்புக்குள்ளே விட்டு டைட் வைக்கணும். அந்த மொட்டு இருக்குல்ல, அந்த 2 மொட்டுக்கு இடையில இந்த ஒயிட்டை போடணும். ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ஒயிட்டில் ஒரு மொட்டு மாதிரி வர வைக்கணும். இந்த மாதிரி டைட் வச்சுட்டு அதை அப்படியே மடக்கி முன்னாடி கொண்டு ஹோலில் கோர்த்து திருப்பி வெளியே கொண்டு போயிட்டு மறுபடியும் அடுத்து 2 மொட்டுக்கு இடையில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே கோர்த்து எடுக்கணும். எடுக்கணும். அதை அப்படியே வயரை மடக்கி ஹோல் சின்னதானோடனே வயர் நல்லா கரெக்டாக இன்னும் வரலை. அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு முன்னாடி மடக்கி கொண்டு வந்துட்டு அடுத்து 2 மொட்டுக்கு இடையில
ஒயிட் ஒரு மொட்டு போடணும். 2 மொட்டுக்கு இடையில லூப் ஃபார்ம் பண்ணி வெளியிலேருந்து வயரை உள்ளே கொண்டுட்டு வந்து அந்த லூப்புக்குள்ளே கொடுத்து டைட் பண்ணணும். வயரை மடக்கிட்டு திருப்பி வெளியே எடுத்து 2 மொட்டு இருக்குல்ல ப்ளூ கலரு, அதுக்கு இடையில லூப் ஃபார்ம் பண்ணி ஒயிட் ஒரு மொட்டு போடணும். போட்டாச்சு. இதில் ஒரு பாசி கோர்த்து என்ன கலர் பாசி இருக்கோ அந்த பாசியை கோர்த்துக்கலாம். வயரை நல்லா ஷார்ப்பாக சீவிட்டு ஒரு பாசியை கோர்த்து, என்கிட்ட பிளாக் கலர் பாசி இருந்துச்சு, நான் அதை கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பாசியை கோர்த்துட்டு அந்த வயரை உள்ளே கூடி வெளியே கோர்த்து எடுத்துடணும். அப்படி வெளியே கோர்த்து எடுத்துட்டு 2 பூ போட்டிருக்கிறேன். 2 கூடையில் 2 சைடும் கோர்க்கறதுக்காக அந்த வயரை எக்ஸ்ட்ரா வயரை கட் பண்ணிவிட்டு கூடையில் 2 வயரையும் வெளிப்பக்கம் வச்சு உள் பக்கமாக அந்த வயரை கட்டி கோர்த்து விட்டுறணும். ரெண்டு பூ போட்டிருக்கேன், 2 சைட்லேயும் கோர்க்கறதுக்கு. இந்த மாதிரி 2 கைப்பிடிக்கு இடையில வச்சு நடு மையத்தை பார்த்து 2 வயரும் கோர்த்து உள்ளே கூடி முடிச்சு போட்டுட்டு அந்த வயரை 2 பக்கமும் கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டு நம்மளுக்கு அழகான பூ கூடையில் கிடச்சிருது.